இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்கள்ல காணப்படக்கூடிய கூறுகளை பற்றி தான் பார்க்க போறோம். பசி நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறு தற்கொலை. மலை என்ற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறு பொருந்தா காதல், மரணம், விரக்தி. கால எந்திரங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் புற்றுநோய், தற்கொலை முயற்சி. நந்தன் கதைன்னு ஒரு நாடகம் இருக்கு. அதுல இடம்பெறக்கூடிய கூறு என்னன்னா அடிமைத்தனம். கோயில்ங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் அறியாமை, ஏமாற்று. போர்வை போர்த்திய உடல்கள் என்ற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விபச்சாரம், பெண்ணடிமை. அவுரங்கசீப்ங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் தனிமை. அதாவது கதைத்தலைவனுடைய தனிமை. இதெல்லாம் இந்திரா பார்த்தசாரதியினுடைய நாடகங்கள்ல காணப்படக்கூடிய கூறுகள். இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்கள்ல காணப்படக்கூடிய கூறுகளை பற்றி தான் பார்க்க போறோம். பசி நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறு தற்கொலை. மலை என்ற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறு பொருந்தா காதல், மரணம், விரக்தி. கால எந்திரங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் புற்றுநோய், தற்கொலை முயற்சி. நந்தன் கதைன்னு ஒரு நாடகம் இருக்கு. அதுல இடம்பெறக்கூடிய கூறு என்னன்னா அடிமைத்தனம். கோயில்ங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் அறியாமை, ஏமாற்று. போர்வை போர்த்திய உடல்கள் என்ற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விபச்சாரம், பெண்ணடிமை. அவுரங்கசீப்ங்கிற நாடகத்துல இடம்பெறக்கூடிய கூறுகள் தனிமை. அதாவது கதைத்தலைவனுடைய தனிமை. இதெல்லாம் இந்திரா பார்த்தசாரதியினுடைய நாடகங்கள்ல காணப்படக்கூடிய கூறுகள்.